இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் மெய்மன். மூன்றாம் பிறை நம்ம எதிர்பார்த்த நாளை விட ஒரு நாள் முந்தி வந்துவிட்டது. அதனால் இந்த அறிவிப்பை இன்றைக்கு வெளியிட வேண்டிய நெருக்கடி. அதாவது நாளைக்கு வர்றது ஒரு நாள் முந்தி வந்துருச்சு. இந்த மாதிரி நடக்கிறது அரிது. அதன்படி அதோ வானிலே நிலா ஊர்வலம் என்பது போல் இந்த மூன்றாம் பிறைக்கு மறுநாள்லேருந்து பாட்டை தொடங்குது. ஆக அது 21 இன்றைக்கே தொடங்குது. 21, 22, 23 இப்படி போய் மே மாதம் 2 வரைக்கும் அந்த முழு நிலவு வரைக்கும் அது போகும். இதுக்கிடையில் தான் தேர்தல் வருது. இது எல்லாமே அரசியல் தாங்க. இதை தான் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல்னே சொல்கிறோம். அது தமிழ் தேசிய அரசியல் இதுக்கு உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மெல்ல மெல்ல புரிஞ்சுக்குங்க. அதுக்கேற்ற வேட்பாளரை அந்தந்த தொகுதிக்கு தேர்வு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதில் விதி ஒன்று தான். இந்த முறை தமிழ் தேசியம் யாருடன் கூட்டணி இல்லைன்னு நாம் தமிழர் சீமான் அறிவித்து அவர் சொன்னபடி நின்றுட்டார். அதிலே அவர் வெற்றி பெற்றுட்டார். அதுக்கப்புறம் அந்தந்த தொகுதிகளில் இருக்க மல்லுக்கட்டுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உடனடியாக தடுக்க முடியாது. இப்போது இந்த 2 நாளில் நமக்கு புரியுதுன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் தமிழ் தேசியர்கள் பேசலை அப்படின்னா, ஒரு வேளை திமுக மறுபடியும் காற்று குடித்து அடிபட்ட பாம்பை காற்று குடித்த மாதிரி காற்று குடித்து ஆட்சிக்கு வந்தால், அவன் சொல்கிற திராவிட மாடல் 2ங்கிறதே இந்த தமிழ் தேசியம் தான். இது இந்த தமிழ் புத்தாண்டு அரசியல் தான். அதை எடுத்துக்குவான். எடுத்துக்கிட்டு அப்புறம் ரொம்ப பண்ணுவான். அதனால் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. கூட்டணியே அமையாமலே கூட்டணி இருக்கிற மாதிரி பாவலாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த செத்துப்போன எலியை வாழை பிடிச்சி தூக்கி போடுற மாதிரி அந்த வேட்பாளரை தூக்கி போட்டுட்டு மற்ற இருக்கக்கூடியவர்களில் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யுங்க. தமிழ் தேசிய வேட்பாளருக்கு விழக்கூடிய முதல் ஓட்டு, முதல் 100 ஓட்டு தமிழ் அறிஞர்களின் ஓட்டாக இருக்கணும். அவங்க வழிநடத்துகிற அரசியலுக்கு தான் தமிழ் தேசியம்னே பேர். எங்கள்கிட்ட தமிழறிஞர்கள் இல்லை, தமிழறிஞர் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, நீங்கள் பேசக்கூடிய தமிழறிஞர்களை உருவாக்கணும். இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் நம்ம நகர்த்த முடியாது. அதை பார்த்துங்க. காரைக்குடி அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் பொதுவில் கலைஞர்கள், அதாவது திரை நடிகர்கள், இயக்குநர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் ஓட்டு போடணுங்கிறது கட்டாயம் இல்லை. தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் போட சொல்லும். போட்டோம்னா அவ்வளோதான், நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டு போக வேண்டியது தான். அவங்க கலை உலகத்தில் ஏற்கனவே ராஜாக்களாக இருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் இன்னொரு நடைமுறை அவங்களுக்கு தேவையில்லை. அப்படிங்கிறனால இதில் நம்ம ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். இந்த நாளை கையில் எடுத்து செய்கிறது மூலமாக அரசியலில் என்ன நன்மை கிடைக்க போகுதுன்னா, இந்த வரக்கூடிய 5 ஆண்டுகளில் ஒரு மாபெரும் புரிதல் காத்திருக்கு. உலகளாவிய புரிதல் காத்திருக்கு. அதுதான் நம்ம தமிழ்நாடு தான் அதுக்கு வழிகாட்டியாக முன்னோடியாக இருக்கணும். அப்படிங்கிறனால யாம் தமிழர் செயற்களம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு அனைத்து மகளிர் தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கணும். அதில் அக இலக்கியங்களில் ஒரு 5 இலக்கியங்களை அவங்க படித்து அவங்க என்ன சொல்லணும்னா எது 3ஆம் பிறை நாளுங்கிறது சொல்லணும். இவங்க சொன்னால் தான் அரசு கேட்கும். இப்போ நாங்கள் சொல்கிறோன்னா எடுத்து தான் சொல்கிறோம். எடுத்து சொல்கிறோம், புரியுதா பாருங்கள், நிமிர்ந்து பாருங்கள், அவ்வளோதான் சொல்கிறோம். அந்த 3ஆம் பிறையில் இந்த நினைவுகள் புதுப்பிக்கப்படும். எங்களுக்கே இந்த 12 ஆண்டுகளாக கிடைச்ச பயிற்சியில் தான் இதை சொல்கிறோம். அது கிடச்சிது. அது செவி இலக்கியங்கள் வழியாக கிடைச்ச அறிவை தான் நாங்கள் பகிர்ந்துட்டு இருக்கோம். அதனால் அந்த புள்ளி விவரங்கள் சரியாக இருக்கணும். அது பிழை இருக்கலாம். பிழை இருந்தாலும் திருத்திக்கிறதுக்கு எங்கள்கிட்ட அமைப்பு இருக்குது. நாங்கள் ஏற்றுக்கொள்ள இந்த அறிவிப்பை நாங்கள் திருத்தி தானே அறிவிக்கிறோம். அதனால் அதை நாங்கள் செய்வோம். இந்த நாளில் வேல் பொருத்தி வழிபாடு செய்யலாம். தோசகரண்டி தூக்கிட்டு வேல்னு சொல்லக்கூடாது. அது ஃபிக்ஸடு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அது பொருத்தி பிரிக்கிறது தான். இந்த பொருத்துறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் நாள் இருக்குது. இதை கலைஞர்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. நாளேண்டி அகவருக்கு தேரோடு மாசதிரின்னு அகவன் தான் சொல்கிறான். பாடுக பாட்டை, இன்னம் பாடுக பாட்டை அப்படின்ட்டு அந்த அகவன் பாட்டை தொடர்ந்து பாட பாட இந்த அரசியல் புரிதல் வரும். அதில் இந்த நிலா அதோ வானிலே நிலா ஊர்வலம் சொல்ல அந்த பாட்டு தான் இன்றைக்கி பொருத்தமாக இருக்குது. இந்த நிலவின் ஊர்வலம் வரக்கூடிய போது அது தமிழ் தேசியத்துக்கு வைப்பார். எல்லாருமே தமிழ் தேசியத்தை நோக்கி தான் வருவாங்க. இன்றைக்கி திராவிட மாடல் 2 சொல்கிறது கூட தமிழ் தேசியம்தான். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தலுடைய அறிவிப்பு எப்படி ஆனாலும் அவங்க சேர்கிற இடம் தமிழ் தேசியமாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், திருமாவளவன் என்ன சொன்னார்? மே 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துகிறேன்னு சொல்கிறார். திராவிட எழுச்சி மாநாடுன்னு சொல்லலையே. அவர் திராவிட கட்சியும் கிடையாது. அது முட்டு கொடுக்குறது அது வேறு. அது வேறு ஒரு தன்னல அரசியல். அதுக்காக அவர் வெட்கப்படணும். அவரெல்லாம் நீங்கள் முற்றுமுழுதாக தோற்கடிக்கணும். அவரெல்லாம் நீங்கள் கட்டிச்சோத்தில் பெருச்சாலையை வச்சு கட்டிக்கிட்டோமா எதையுமே செய்ய முடியாது. அப்புறம் நடிகர்களை ஊக்கப்படுத்தாதீங்க. காரைக்குடி என்றைக்கு வேணாலும் கைப்பற்றலாம். சீமான் கட்சியை காப்பாற்றுறது தான் நல்லது. அதனால் இது ஒரு கொள்கை முடிவாகவே எடுக்கலாம். அது தெரியல, நேரம் கடந்துட்டனால இப்போ அவர் என்ன முடிவு எடுப்பார்னு தெரியல. அவர் பிப்ரவரி 21 திருச்சியில் அந்த வேட்பாளரை அறிமுகப்படுத்தினது தலைநாளில் தான் அறிவித்தார். ஆனால் தலைநாள்னு அவர் சொல்லலை. இப்படி சொல்லாமல் மறைச்சி என்ன நீங்கள் ராஜதந்திரம் பண்ணி சாதிக்க போகிறீங்க? எல்லாம் ஒன்றும் கிடையாது.
நீங்கள் தேங்காயை உடைச்சா அது மெதுவெல்லாம் உடையாது, சிதறும். அந்த மாதிரி இது தலைநாள்ங்கிறது அறிவிப்பு தான். அந்த காலத்தில முரசறைஞ்சாங்களே, அந்த முரசனுடைய மொழி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, "இடுபொருள் ஆயினும், படுபொருள் ஆயினும் ஒற்றவர்க்கு உறுதி பெற்றவர்க்காம்" அப்படிங்கிறது அதனுடைய சொற்கட்டு அப்படின்னு சிலப்பதிகாரத்தில இருக்கு. அது இடுபொருளாக இருந்தாலும், அதன் படுபொருள் உற்றவர்க்கும் உறுதி பெற்றவர்க்கும். அது தமிழர்கள் தான். ஆக அந்த தமிழர்களுக்கு தான் தமிழர்கள் தான் உற்றவர்கள், தமிழர்கள் தான் எனக்கு உறுதி பெற்றவர்கள்னா, அந்த பலன் அவங்களுக்கு தான் வரும். அப்ப இந்த தலைநாளை அறிவிக்கிற உரிமை கூட தமிழர்களுக்கு தான் வரும். ஒருவேளை சீமானுக்கு அதில ஐயம் இருக்காங்கிறது தெரியல. இத எடுத்திருப்பாரு. மணியரசனுக்கு அது ஐயம் இருக்கு. அதனால அவர் இது தவிர மத்த எல்லாம் பேசுவாரு. இத பேச மாட்டாரு. அ நான் எங்களுக்கு ஐயம்லாம் கிடையாது. அதனால நாங்க அத ஒரு வல்லுனர்களுடைய அமைப்பின் பார்வையிலிருந்து என்ன செய்யணுமோ, அத நாங்க கச்சிதமா செஞ்சுட்டு வரோம். நன்றி.